கடந்த 10 ஆண்டுகளில் தமிழக மக்களுக்கு எந்த சிறப்பு திட்டங்களும் கொண்டு வராத மோடி தமிழக மக்களிடம் வாக்கு கேட்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பட் ஆகியோரை ஆதரித்து வேல்புரம் சந்திப்பில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவருமான பீட்டர் அல்போன்ஸ் பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் குளித்துறை பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் குரூடாயில் $150 விற்றபோது பெட்ரோல் விலை $72 டீசல் விலை $55 இருந்தது. ஆனால் இன்று மோடியின் ஆட்சியில் குரூடாயில் $78 விற்கும் போது பெட்ரோல் 1 லிட்டர் $107 டீசல் $95 உள்ளது என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழக மக்களுக்கு எந்த சிறப்பு திட்டங்களும் கொண்டு வராத மோடி தமிழக மக்களிடம் வாக்கு கேட்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்று அவர் கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு ஏப்ரல் 4 2024 இன்னைக்கு பெட்ரோல் 1 லிட்டர் $107.41. இன்னைக்கு டீசல் $95.65. இன்றைக்கு குரூட் ஆயில் விலை $78. இதே கரெக்டாக 10 வருஷத்துக்கு முன்னால் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி நீங்கள் பெட்ரோல் விலை $72, டீசல் $55. அன்னைக்கு குரூட் ஆயில் விலை $105. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 10 வருடத்துக்கு முன்பு குரூட் ஆயில் $105 விற்கின்ற போது இந்தியாவில் பெட்ரோல் விலை 72, டீசல் விலை 55. ஆனால் மோடியினுடைய ஆட்சியில் இன்னைக்கு குரூட் ஆயில் $78 விற்கின்ற போது பெட்ரோல் 1 லிட்டர் $107, டீசல் 1 லிட்டர் $95. இதுக்கிடையில் இப்போ ஒரு பெரிய மோசடி என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த $78 விட குறைவாக $10 குறைவாக இந்தியா ரஷ்யாவிலிருந்து குரூட் ஆயில் வாங்குகிறது. இப்போ ரஷ்யாவிலிருந்து வாங்குகிற குரூட் ஆயிலுக்கு ஒரு பேரலுக்கு $68 தான். அப்போ $68 அந்த குரூட் ஆயிலை வாங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏறக்குறைய $60 பெட்ரோலை விற்க முடியும். ஆனால் மோடி அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த ரஷ்யாவிலிருந்து வாங்குகிற குரூட் ஆயிலை அம்பானியுடைய கம்பெனிக்கும் பெரும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் விற்றுவிட்டு அவர்கள் அதை வாங்கி இங்கே ரிஃபைனரி பண்ணி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அவர்கள் லாபம் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்தின் பெயரை சொல்லி வாங்கப்படுகிற ரஷ்யாவிலிருந்து வாங்கப்படுகிற குரூட் ஆயில் $10 குறைவான விலைக்கு வாங்கி அதை தனிப்பட்ட முதலாளிகளிடம் கொடுக்கின்ற மோடி அரசு அந்த $10 குறைத்து வாங்கி சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு பெட்ரோல் டீசலை குறைவான விலைக்கு ஏன் விற்கவில்லை என்கிற கேள்விக்கு பிரதமர் மோடியும் இன்னைக்கு அவங்களுடைய கூட்டணியிலே இருக்கின்ற முக்கியமான கட்சிகளும் இன்னைக்கு அதற்கான பதிலை சொல்ல வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கென்று எந்த விதமான சிறப்பு திட்டத்தையும் செய்யாத நம்முடைய மோடி அரசுக்கு தமிழக மக்களிடம் வாக்கு வாங்குவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்கிற கேள்வியை கேட்கிறோம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் மக்களுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் சட்டமாக்கி கொடுத்தோம். உணவுக்கு உரிமை, கல்விக்கு உரிமை, வேலை வாய்ப்புக்கு உரிமை, தகவல் அறியும் உரிமை, இவைகளெல்லாம் உரிமையாக்கி கொடுத்து மக்களுக்கு சாமானியமான மக்களுக்கு வேலை வாய்ப்பு, உணவு இவற்றை இலவசமாக மானிய விலையிலே வழங்கிய மன்மோகன் சிங் அரசு 70,000 கோடி ரூபாய்களை விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்தது, கல்வி கடனை தள்ளுபடி செய்தது. ஆனால் இன்றைக்கு பிரதமர் மோடி 10 ஆண்டுகளிலே விவசாயிகளுக்கோ மாணவர்களுக்கோ விவசாய கடன்களையோ கல்வி கடன்களையோ தள்ளுபடி செய்யாமல் பெரும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு 18 லட்சம் கோடி ரூபாய்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. இவற்றையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் இங்கே மதம் சாதி என்று போர்வை போர்த்தி கொள்கிறார்கள். அந்த மதம் சாதி என்கிற அரசியலுக்குள் புகுந்து கொண்டு சாமானிய மக்களை பழி வாங்குகிறார்கள். இப்படி 10 ஆண்டுகள் பழி வாங்கிய மோடிக்கு துணை போனவர் தான் பழனிசாமி.